कृष्णपक्षसं शृङ्गाररसमूर्तिं तं भक्तकोलाहलं भजे पण्ढरीक्षेत्रमाहात्म्यं मतसद्गुरुकुञ्जवान् श्रीकान्तः भक्तैः संगम्य मोदते. ஒரு ஊர்ல ஒரு வயசான தம்பதிகள் இருந்தா. அந்த தம்பதிகளுக்கு குழந்தையே இல்லை. அப்படி குழந்தையே இல்லாத தம்பதிகளுக்கு ரொம்ப ரொம்ப காலம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு புண்டரீகன்னு பேர் வச்சேன். இந்த புண்டரீகன்னு பேர் வச்சு புண்டரீகனுக்கு உபநயன சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி கொடுத்து உபநயன சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணிடுச்சு. அவருக்கு வேதாத்தியானங்கள்லாம் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்து சௌக்கியமா இருந்துட்டு இருந்தான். கல்யாணம் ஆன பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, அவனுக்கு ஆத்துக்காரி சொல் பேச்சு கேட்டுட்டு தன்னோட அப்பா அம்மாவை கை விட்டுட்டான். கை விட்டுட்டாங்க அப்படின்னா அப்பா அம்மாவை அடிக்கிறது, அப்பா அம்மாவை வாயில வந்தபடி கத்துறது. ஒரு சமயம் வீட்டை விட்டே வெளில அனுப்பிச்சுட்டான். அவன் ஏதாவது கேட்டா கூட வீட்டு விட்டே வெளில அனுப்பிச்சுட்டான். அவன் வீட்டு விட்டு அப்படியே அமிச்சவனுக்கு என்ன ஆச்சுன்னா, அப்பா அம்மா ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப அழுதுண்டே அவ 2 பேருமா சேர்ந்து காசிக்கு போகலாம், காசியில போய் கங்கா ஸ்நானம் வரலாம், விஸ்வநாத தரிசனம் பண்ணலாம்னு சொல்லி போறா. அப்பா அம்மா கிளம்பி போயிட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு அதே காசி கஷேத்திரத்துக்கு போகணும் அப்படின்னு அந்த புண்டரீகனோட மனைவி ஆத்துக்காரி ஆசைப்பட, ஆத்துக்காரி கேட்டோடனே சரி அப்படின்னு ரொம்பவும் ஆத்துக்காரிக்கு மேல ஆசைப்பட்டு ஆத்துக்காரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஒரு குதிரை மேல ஆத்துக்காரியை உட்கார வச்சு மூட்டை முடிச்செல்லாம் அந்த குதிரையில கட்டி அந்த குதிரையை பிடிச்சுன்னு ஆத்துக்காரி ஆயிடுச்சு பண்டிகை கஷேத்திரத்துக்கு காசி யாத்திரை கிளம்புறானா. இப்படி போயிட்டே இருக்கான். ஒரு ஊரா போயிட்டே இருக்கான். ஒரு சந்தர்ப்பத்துல கிட்டத்தட்ட காசி கிட்ட போயிட்டான். ஒரு 10-15 மைல் தூரம் போனோம்னா, ஒரு 20 கிலோமீட்டர் போனோம்னா காசி வந்துடும். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல என்ன ஆயிடுது, சாயரக்ஷான உடனே ஒரு இடத்துல ஒரு சத்திரத்தை தங்கிட்டு சாயந்தரம் ஆயிடுத்து, இன்னும் காத்தால போழ்த்து விடிச்சோடனே போகலாம் அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்றேன், ஒரு சத்திரத்துல மூட்டை முடிச்சுன்னா இறக்கி வச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு குதிரையும் கட்டிவிட்டு இங்க தங்கிட்டு இருக்கான். அந்த தங்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு எதிர்க்கே பார்த்தோம்னா அங்க ஒரு ஆசிரமம் இருக்கு. அங்க ஒரு முனிவர் இருக்கார். அவருக்கு குக்குட ரிஷின்னு பேரு. குக்குடாசனம்னு கேள்விப்பட்டிருக்கியா? எப்ப பண்ணுவோம் அதெல்லாம்? குக்குடாசனம் எப்ப போடுவோம் நம்ம? சந்தியாதனத்துக்கு எல்லாம் பண்றோம் இல்லையா, அதுதான் குக்குடாசனம்னு பேரு. அப்படி இந்த குக்குடாசனத்தையே உட்கார்ந்து அனுஷ்டானம் பண்ணுவார் அந்த ரிஷி. அதனாலே ஒரு குக்குட ரிஷினே பேர் வந்தது. அந்த குக்குட ரிஷியோட ஆசிரமத்துக்கு எதிர்க்கதான் இவன் ஒரு சத்திரத்தை தங்கிட்டு இருக்கான். சரி நம்ம எங்க தங்கிட்டு இருக்கோம், இங்க போய் அக்கம் பக்கத்துல இங்க எத்தனை தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்போம்னு சொல்லிட்டு அந்த முனிவர்கிட்ட போய் கேட்கறான். நீங்க காசி கங்கை எத்தனை தூரம், காசி எத்தனை தூரம் கேட்கறான். அந்த முனிவர் சொன்னாராம், அப்பா எனக்கு தெரியாது, யாராவது போயிட்டு வந்தவாளை போய் கேளு அப்படின்னாராம். முனிவருக்கு தூக்கி வேற போட்டது. என்ன போய் நான் ஏதோ ஒரு ஊர்ல ரொம்ப 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 1000 மைல் தாண்டி இங்க காசிக்கு தரிசனம் பண்ணணும்னு வந்திருக்கேன். உங்க ஊர்லயே இன்னும் இங்கே போனா பக்கத்துலதான் இருக்கும் போல இருக்கு, இங்க இன்னும் கிட்டக்கதான் இருக்கு, நீங்க ஏன் போல அப்படின்னா, எனக்கு தேவைப்படலப்பா நான் போல அப்படின்னோடனே இவன் சொல்றான், நீ எல்லாம் க்ஷேத்திர பாபி சுவாமி, ஒரு க்ஷேத்திரத்துல இருந்து க்ஷேத்திரத்துல போய் சுவாமி தரிசனம் பண்ணாம இருக்கலாமா, நீ எல்லாம் க்ஷேத்திர பாபி அப்படின்னு வெய்யறானா. ஒரு திட்டினது கூட அவர் பெருசா காதல் எடுத்துக்கல. அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்க்க போயிட்டார். வேணா வேணா போய் ராத்திரி போய் திரும்ப சத்திரத்தை போய் சாப்பிட்டுட்டு தங்கிட்டு தூங்கிட்டு இருக்கான். வெடிக்காலம்புற ஒரு 3 மணி இருக்கும். 3 மணிக்கு பார்த்தா ஜில் ஜில் ஒரு சத்தம், கொலுசு சத்தம். யாருன்னா எழுந்து பார்த்தா ஒரு 3 ஸ்திரீகள் பார்க்கறதுக்கே ரொம்ப விகாரமா அகோர ரூபத்தோட அந்த குக்குட ரிஷியோட
ஆசிரமத்துக்குள்ள போனாலாம். போயிட்டு இந்த ஆசிரமத்துல பெருக்கி துடைக்கிறது, வாசல் தண்ணி தெளிக்கிறது, கோலம் போடுறது, இது மாதிரி சிசுருஷை எல்லாம் பண்ணிட்டு அவெல்லாம் திரும்ப வரத்த தேவலோக ஸ்திரீகள் மாதிரி ரம்ப ஊர்வசி மாதிரி வராலாம். இந்த 3 பேரும் ரம்ப ஊர்வசி மாதிரி அவ்வளவு அழகா தேவலோக ஸ்திரீகள் மாதிரி வரலாம். போறது எப்படி போனா, அழகு இல்லாம போனா, வரத்தை எப்படி வந்தான்னா ரொம்ப அழகோட வரா, தேவலோக ஸ்திரீகள் மாதிரி வரா. இது பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு இந்த புண்டரீகனுக்கு. ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணா, சரி காத்தால ஆனோடனே போய் கேட்கலாம்னு சொன்னோடனே அந்த குக்குர ரிஷியை போய் பார்த்துட்டு, என்ன சுவாமி இன்னைக்கு காத்தால பார்த்தேன் வெடிகாலம்புற, பார்த்தா 3 ஸ்திரீகள் வந்து இந்த மாதிரி வந்தா, திரும்ப இப்படி போனா இந்த மாதிரி போறா, என்ன விஷயம் அப்படின்னா, அவதாப்பா கங்கா யமுனா சரஸ்வதி அப்படிங்கிறாள். என்ன கங்கா யமுனா சரஸ்வதி சொல்றே அப்படின்னா, கங்கா யமுனா சரஸ்வதி போய் கேட்கிறான். இவன் போய் கேட்கறான், அந்த 3 பொங்கலையும் கூப்பிட்டு இந்த புண்டரீகன் கேட்கறான், என்னம்மா நீங்களா வரத்து இப்படி வந்து போறது இப்படி போறேலே, நீங்களா என்ன, நாங்களா கங்கா யமுனா சரஸ்வதி, என்னம்மா இங்க வந்து என்னமா பண்ணல அப்படின்னா, நாங்க வந்து இந்த ஆசிரமத்தை பெருக்கி தொடச்சு இந்த மாதிரி கோலம்லாம் போட்டுட்டு பண்ணிட்டு போயிருக்கோம். அப்படி நீங்க இந்த ஆசிரமத்துக்குள்ள வந்து பண்ணிட்டு போனோடனே உங்களுக்கு இப்படி ஒரு அதிரூப சௌந்தரியம் கிடைக்கிறதா? நீங்க ஏன் வரத்தை இப்படி வந்தேன், போறதை ஏன் இப்படி போறேன், வரத்தை ரொம்ப விகாரமா வந்தேன், போறதை ஏன் இப்படி அதிரூப சௌந்தரியா போறேன் அப்படின்னா, அவ சொல்றா, நாங்க 3 பேரும் புண்ணிய நதிகள், கங்கா யமுனா சரஸ்வதினு பேரு, கார்த்தால இருந்து சாயந்தரம் வரையும் இந்த எங்க மேல எல்லாரும் குளிச்சு குளிச்சு, எல்லா மகாபாபிகளும் குளிச்சு குளிச்சு அவளோட பாபத்துல எங்க மேல விட்டுட்டு போயிடுறா. அதனால எங்களுக்கு ரூப சௌந்தரியமே போயிடுத்து. அந்த ரூப சௌந்தரியங்கள்லாம் எனக்கு அழகுலாம் போன உடனே நாங்க என்ன பண்றோம்னா, இந்த ரிஷியோட ஆசிரமத்தை வந்து கைங்கரியங்கள்லாம் பண்ணி எங்களோட ரூப சௌந்தரியத்தை திரும்ப நாங்க வர வச்சுக்கிறோம். அதனால நாங்க வந்து எங்களுக்கு வந்து புண்ணிய நதிகள்னு பேரு, கங்கா யமுனா சரஸ்வதி பேரு, நாங்க எங்க இடத்துக்கு போறோம்னு சொல்லி அவெல்லாம் போயிட்டா. உடனே வந்து இந்த ஆசிரமத்தை போய் குக்குட ரிஷி போய் கேட்கிறான், இந்த புண்டரீகன் என்ன கேட்கிறான்னா, என்ன சுவாமி வாலாம் வந்து உங்க ஆசிரமத்தை வந்து இந்த மாதிரி கைங்கரியம் எல்லாம் பண்ணுன்னு சொன்னா, உங்க ஆசிரமத்துல கைங்கரியம் பண்ணா ரூப சௌந்தரியம் வந்துருது, அப்படின்னு உங்க ஆசிரமத்தை வச்சிருக்கேன் நீங்க அப்படின்னு எல்லாருக்கும் ரூப சௌந்தரியம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவரோட மகா பாபங்கள்லாம் கங்கா யமுனா சரஸ்வதியோட பாபங்களே போற அளவுக்கு உங்க ஆசிரமத்தை அப்படின்னு நீங்க வச்சிருக்கேன் அப்படின்னு உடனே இவர் சொல்றாரா, வாப்பா அப்படி உள்ள போய் ஆயிடுச்சு காட்டுறாரா, தன்னோட அக்னிஹோத்திர சாலையெல்லாம் காமிக்கிறார். அக்னிஹோத்திர சாலையெல்லாம் காமிச்சு நீங்க பாருப்பா, அக்னிஹோத்திரங்கள்லாம் இருக்கு, அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அக்னிஹோத்திரம் பண்றவாளுக்கு நம்ம போய் எந்த க்ஷேத்திரத்தை போய் ஸ்நானம் பண்ணணும், எந்த க்ஷேத்திரத்தை போய் தரிசனம் பண்ணணும்லாம் கிடையாது. ஏன்னா எல்லா தேவதையும் நம்ம அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய இடத்துக்கே வந்துடுவா. வேத பாடசாலை சமிதாதனம் பண்றோமே, சமிதாதனம் பண்றக்கூடிய இடத்துலயோ அக்னிஹோத்திர சாலையிலையோ வேதம் சொல்லக்கூடிய இடத்துலயோ தேவதைகள்லாம் சாநித்தியமா அங்கேயே இருப்பா. நம்ம போய் கோவிலுக்கோ ஒரு தீர்த்த யாத்திரை நம்ம போகணும்னு அவசியம் இல்லை, தேவதையெல்லாம் நம்மளுக்கு தேடி வந்துடுவான். அப்படி இருக்கு. அது மாத்திரமா என்ன, அதுக்கு மேல இன்னொரு விஷயம் இருக்குப்பான்னு சொல்லி அப்படி அவனை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் ஒரு ரூம் கதவு திறந்து விட்டா, 2 கட்டில வயசானவா ஒரு புருஷா பொம்னாட்டி படுத்துட்டு இருக்கா. யாரு சுவாமி இவான்னா, இவாதான் இப்ப எங்க அப்பா அம்மா, இவாதான் எங்க அப்பா அம்மா, இவாளுக்கு நான் சிசுஷோ பண்ணிட்டு இருக்கேன். சிசுஷையை பார்த்துட்டு தான் கங்கா யமுனா சரஸ்வதி தான் வந்துட்டு இங்க வந்து அவளோட பாபத்தை போக்கின்னு போறா அப்படின்னு உடனே இவன் கேட்கறான், அப்பா அம்மாக்கு சிசுஷேவை பண்ணா கங்கா யமுனா சரஸ்வதி நம்ம வாசல் வருவாளா அப்படின்னா, அதான்ப்பா உத்தமமான தர்மம், இருக்கக்கூடிய தர்மத்திலேயே எது உத்தமமான தர்மம்னா அப்பா அம்மாவுக்கு சிசுஷேவை செய்யறது தான் உத்தமமான தர்மம். அந்த உத்தமமான தர்மத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தான்ப்பா தெரியும். அதனால எனக்கு கங்கைக்கு போறதுக்கோ காசிக்கு போறதுக்கோ எனக்கு வேலை இல்லப்பா, அவெல்லாம் இங்க வந்திருக்கான்னு உடனே இந்த புண்டரீகனுக்கு மண்டையில ஆணி இடிச்ச மாதிரி இருந்தான். ஏன் அப்படின்னா, இவனோட அப்பா அம்மா வீட்டை விட்டு வெளில தள்ளிட்டானு, பொண்டாட்டி பேச்சு கேட்டுன்னு வீட்டை விட்டு அப்பா அம்மா வெளில தள்ளிவிட்டான். அப்பா அம்மாவை வயசான காலத்துக்கு கை விட்டுட்டான். ஐயோ நான் பெரிய அபச்சாரப்பட்டிருந்தேன், தப்பு பட்டிருந்தேன்னு சொல்லிட்டு அந்த ரிஷி கிட்ட காலில் வந்து மன்னிப்பு கேட்டுண்டு, எனக்கு இப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணல சுவாமி, உங்களை போய் நான் போய் நேற்றுக்கு வந்து க்ஷேத்திர பாபிலாம் வேற வச்சு திட்டிவிட்டேனே உங்களை, என்ன நீங்க மன்னிச்சுக்கணும்னே அவர் அதுக்கும் பதில் சொல்லலையா. ஏன் அப்படின்னா, சாதுக்கள்னா எப்படின்னுப்பா அப்படின்னா, அவள் நீ ஸ்தோத்திரம் பண்ணாலும் சந்தோஷப்பட மாட்டா, அவளை திட்டினாலும் கவலைப்பட மாட்டா, அவளுக்கு எல்லாமே ஒண்ணுதான், நீ திட்டினாலும் ஒண்ணுதான் ஸ்தோத்திரம் பண்ணாலும் ஒண்ணுதான். அது காதலியே வாங்கிக்கலையானா அவனை கூப்பிட்டு சொன்னாரா, அப்பா லோகத்துல பிறந்தவா எல்லாருக்கும் 3 விஷயம் ரொம்ப முக்கியம், இந்த 3 விஷயத்த எவன் பண்றானோ அவனைதான் தேவர்கள்லாம் மேல்லோகத்துல புத்திரன் ஏத்துப்பா அப்படின்னாலும்.
என்ன விஷயம் அப்படின்னா, ஜீவத்தோர் வாக்கிய கர்ணாத்து. அப்பா அம்மா இருக்கிறத அவ சொல் பேச்சு காது கொடுத்து கேட்கணும். அப்பா அம்மா எது சொன்னாலும் சரின்னு செய்யணும். ஏன்னா நமக்கு நல்லது நினைக்கிறதுல அப்பா அம்மா மாதிரி ஒருத்தர் கிடையாது இல்லையா? அப்பா அம்மா தான் நமக்கு எல்லாத்துக்கும் காரணம். நம்மளோட கூட பிறந்தவாளோ பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நமக்கு நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தை கூட நம்மள திட்டும் சமயத்துல. ஆனா அப்பா அம்மா தன்னோட கனவுல கூட தன்னோட குழந்தைகளுக்கு இந்த விதமான சிரமங்களும் வரக்கூடாதுன்னு தான் இருப்பா. அப்பேற்பட்ட அப்பா அம்மாவே இருக்கக்கூடிய காலத்துல ஜீவத்தோர் வாக்கிய கர்ணாத். சொல் பேச்சு காது கொடுத்து கேட்கணும். அது மாத்திரமா என்ன? அது மாத்திரம் இல்ல, பிரத்யப்தம் பூரி போஜனாத்து. அப்பா அம்மா இறந்துட்டான்னு சொன்னா அவளோட இந்த ஸ்ராத்த தினத்தை ரொம்ப ஸ்ரத்தையா யதோக்தமா பண்ணணும். ஸ்ராத்தங்கள்லாம் தர்ப்பணங்கள்லாம் ரொம்ப யதோக்தமா பண்ணணும். அந்த சந்தர்ப்பத்துல போய் காசு செலவிக்கிறதுக்கு யோசிக்கவே கூடாது. 3 சந்தர்ப்பத்துல காசு நம்ம சக்திக்கு மீறி செலவிக்கணும் சாஸ்திரத்துல. ஒண்ணு எப்பன்னா, நமக்கு ஒரு குழந்தை பிறந்து அவங்க குழந்தைக்கு பூணல் போட்டு வைக்கிறோம்னு சொன்னா அந்த பூணல் போடக்கூடிய சமயத்துல நிறைய நம்ம சக்திக்கு மீறி செலவு பண்ணணுமா. செலவு பண்ணணும் அப்படின்னா சும்மா டாம் டூம்னு பதாலோகம் பண்ணக்கூடாது. அந்த கச்சேரி வைக்கிறேன், இந்த ஆர்கெஸ்ட்ரா வைக்கிறேன் அப்படி பண்ணக்கூடாது. நிறைய பிராமணால கூப்பிட்டு வேத மந்திரங்கள்லாம் பாராயணம் பண்ண சொல்லி தட்சண திரவிய தியாகம் பண்ணணும் அந்த சந்தர்ப்பத்துல. அதே மாதிரி ஒரு பொண்ணோ புள்ளையோ கல்யாணத்துக்கு இருந்தாங்கன்னா அந்த கல்யாண சமயத்துல நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணணும். அதே மாதிரி அப்பா அம்மா இறந்து போயிட்டான்னு சொன்னா அந்த இறந்து போன 12 நாளுக்குள்ள கர்மாக்கள்லாம் பண்றோமே, இது ரொம்ப மகோன்னதமான காலம் அது. அந்த சந்தர்ப்பத்துல நம்ம நிறைய நம்ம சக்திக்கு மீறி திரவியங்கள்லாம் தானம் பண்ணணும். நம்மளால முடியலனா கூட கண்ணன் வாங்கியாவது பண்ணணும். காரணம் என்னன்னா, நம்ம நாளைக்கு கூட கோடீஸ்வரனா ஆயிடலாம். ஆனா இந்த 12 நாள் போயிடுச்சுதான், திரும்ப கிடைக்காது. அப்போ அப்பா அம்மாவுக்கு இருக்கக்கூடிய காலத்துல அவ சொல் பேச்சு காது கொடுத்து கேட்கணும். அவ காலத்துக்கு பிறகு அவளுக்கு பண்ண வேண்டிய கர்மாக்கள்லாம் சாவிதியா பண்ணி அவளோட ஸ்ராத்த தினத்தை சாவிதியா அனுஷ்டானம் பண்ணணும். 3வது என்ன விஷயம் தான், நம்மளோட ஜீவிதத்துல ஒரு தரமாவது கயையில போய் ஸ்ராத்தம் பண்ணி அவளுக்காக பிண்டம் போட்டு வரணும். கயாயாம் பிண்ட தானேஷு ஜீவத்தோர் வாக்கிய கர்ணாத்து பிரத்யப்தம் பூரி போஜனாத்து கயாயாம் பிண்ட தானேஷு. இது 3த்தையும் யார் பண்றானோ அவன் தான் திரிவி புத்திரஸ்ய புத்திரதா, அவன் தான்ப்பா புத்திரன்னு பேரு. அவ இருக்கக்கூடிய காலத்துல அவளை சந்தியில விட்டுட்டான்னு சொன்னா அவனுக்கு இடமே கிடையாது, நரகம்தான். அவன் நரகத்துல போய் மாட்டின்ட்டுருவான் அப்படின்னு இவர் சொல்லவே தான் பண்ண தப்புலாம் நினைச்சு அழுதுண்டு அப்பா அம்மா எங்கேயோ போய் அவளும் காசிக்கு தானே போறேன் கிளம்பி இருக்கா, அப்பா அம்மா எங்க இருக்கான்னு தேடுறான். தேடி போயிட்டு ஒரு வழியா கண்டுபிடிச்சு அப்பா அம்மா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்கிறான். அவன் அப்பா அம்மாவை துன்புறுத்தின காலம் 25 வருஷ காலம். அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்துறது, அடிக்கிறது, உதைக்கிறது, திட்டுறதுன்னு 25 வருஷ காலமா சிரமப்பட்டு இருந்தான் அப்பா அம்மாவை. ஆனா அவன் போய் ஒரு 2 நிமிஷம் அவ காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி என்னை மன்னிச்சிருக்கோம், நான் பண்ணதுலாம் தப்புன்னு சொன்ன உடனேயே அப்பா அம்மா மனசு இறங்கிட்டான். 25 வருஷம் பட்ட கஷ்டங்கள்லாம் தெரியாது, மனசுல வச்சுக்காதிக்கு ஐயோ நம்ம குழந்தை திருந்துட்டானே அப்படின்னு சொல்லி அவன் மேல பாசத்தை வச்சுட்டு இது பண்ணிட்டா. உடனே என்ன பண்ணான்னா, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லி உங்களோட வயசான காலத்துல உங்களுக்கு வேண்டிய சிசுருஷையை தான் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட அப்பாவை ஒரு தோல்லையும் அம்மாவை ஒரு தோல்லையும் போட்டுட்டு காசியில போய் கங்கா ஸ்நானம் பண்ணி வச்சு அவளுக்கு அங்கேயே விஸ்வநாத தரிசனங்கள்லாம் பண்ணி வச்சு அவளுக்கு சிசுருஷையை பண்ணிட்டு இருக்கான். அந்த சந்தர்ப்பத்துல அவ அப்பா அம்மா சொல்றாளா, இப்படியே ஒரு க்ஷேத்திராடமா கூட்டுன்னு போடா, சுவாமி எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு க்ஷேத்திராடமா போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு சந்தர்ப்பத்துல அவ அப்பா அம்மா சொல்றா, எனக்கு துவாரகையில போய் துவாரகாதீசனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றத சரின்னு சொல்றான். அப்படியே அப்பா அம்மா வச்சுட்டு வரான். அப்படி வந்திருக்க ஒரு சந்தர்ப்பத்துல மகாராஷ்டிரத்துல பண்டரிபுரம்னு ஒரு க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்துல பீமா நதி, அந்த நதிக்கரையில ஒரு கொட்டா போட்டுண்டு இருக்கானா, தன்னோட அப்பா அம்மாவுக்கு சிசுருஷேவை பண்ணிட்டு இப்படிலாம் சிசுருஷேவை பண்ணிட்டு கூடிய சந்தர்ப்பத்துல துவாரகையில பகவான் கிருஷ்ணனுக்கு ஒரு சந்தர்ப்பத்துல நாரத சுவாமி பகவானை பார்க்க போறார். பகவானை பார்க்க போன உடனேயே பகவானும் நாரதரும் பேசிட்டு இருக்கா. பகவான் நாரதர்கிட்ட கேட்கிறார், சுவாமின்னு இதுக்கு முன்னாடி திரேதா யுகத்துல நான் ராமனா அவதாரம் பண்ணும்போது எங்க அப்பாவோட
பித்ருவாக்கிய பரிபாலனம்னு பண்ணி எங்க அப்பாவோட சொல் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அந்த மாதிரி இந்த யுகத்துல யாராவது இருக்காளா? துவாபர யுகத்துல யாராவது அந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்காளா? அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டுன்னு யாராவது குழந்தை இருக்காளான்னு கேட்கறத நாரதர் சொல்ற, அப்படி ஒரு புள்ள இருக்கான்ப்பா, அப்படி ஒரு புள்ள இருக்கான். எங்க இருக்கான்னா அந்த பீமா நதி கரையில பண்டதி கஷேத்திரத்துல இருக்கான்னு சொல்லவே, அந்த குழந்தையை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லவே சுவாமி கிளம்புறாரு. துவாரகையிலிருந்து துவாரகாதீசன் கிருஷ்ணன் கிளம்புறாரு. கிளம்பின உடனே பின்னாடியே தாயாரும் ருக்மிணி விராட்டியும் கிளம்புறாளா. கிளம்பி என்ன பண்றான், நானும் வரேன் அப்படின்னு சொல்லி இவா 2 பேரும் சேர்ந்து இந்த புண்டரீகன் யாரை போய் தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறானோ அவளே வாத்து கிளம்பி வரா. கிளம்பி வரத்தை எப்படி பண்ணான்னா, சுவாமிக்கு சதுர்புஜம்லாம் இருக்கும் இல்லையா, இந்த சதுர்புஜத்தெல்லாம் விட்டுட்டு சாதாரண மனுஷன் மாதிரி திபூஜத்தோட வரா. இப்படி ஜம்முன்னு பட்டு வஸ்திரங்கள்லாம் சாத்திட்டு ஆபரணங்கள்லாம் போட்டுட்டு வரா. வந்து அப்படி இப்படி அங்கங்க விசாரிச்சுட்டு இந்த புண்டரீகனோட இடத்துக்கு குடிசைக்கு வந்துட்டான். வந்தா அந்த சந்தர்ப்பத்தை இந்த புண்டரீகன் என்ன பண்றான், அப்பா அம்மாவுக்கு குளிப்பாட்டின்னு இருக்கான். அப்பா அம்மா வயசான வாழை குளிப்பாட்டின்னு இருக்கான். உடனே இந்த வாசல்ல வந்து துவாரகாதீசன் வந்து கூப்பிடுறாரு, இங்க புண்டரீகன் யாரா இருக்கேலான்னு கேட்குறது. இங்கதான் இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற. சுவாமி நின்றுட்டு இருக்காரு, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை நேரம்னா அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீ அப்பா அம்மாவுக்கு குளிப்பாட்டி விட்டு தொலைச்சி வச்சுட்டு அப்பா அம்மாட்ட ஒரு விஷயம் வாசல்ல யாரோ வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பார்த்தோன்னே வா 2 பேரையும் பாக்குறா. கிருஷ்ணரையும் ருக்மிணியும் பாக்குறா. கிருஷ்ணன் ருக்மிணின்னு தெரியல, ராஜா ராணி மாதிரி வந்திருக்காவா. உடனே வந்த உடனே அவளை பார்த்துட்டு, வாங்கோ, ரொம்ப நேரமா அவங்க நிக்க வச்சுட்டேன் போல இருக்கு, நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறான். கேட்ட உடனே அதுக்கு என்னப்பா தாராளமா வெயிட் பண்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணோடனே, சரி வந்தவாளுக்கு ஒரு ஆசனம் கொடுக்கணுமோ தர்மம். நீ என்ன பண்றான், அவனும் குடிசை வீடு தானே, அவன்கிட்ட பெருசா ஒண்ணும் இருக்காது. அவன் கிட்ட இருக்கக்கூடிய ஆசனம்னா என்னன்னா, வீடுலாம் கட்டிட்டு கொட்டா போட்டுட்டு கொஞ்சம் ஓட்டு வீடு கட்டிட்டு செங்கல் வச்சிருந்தான. அதுல 2 செங்கலை கொண்டு சுவாமிக்கு தூக்கி போட்டானா. தூக்கி போடுறான், இதுல சத்து நாள் உட்காந்துக்குங்க அப்படின்னு. சுவாமி என்ன பண்றார், அந்த செங்கல் மேல ஏறி நின்றுண்டு, செங்கல் மேல நின்றா ஆடினே இருக்கும் இல்லையா பேலன்ஸ் இல்லாம, அந்த பேலன்ஸ் போகாம இருக்கிறதுக்கு இடுப்புல கை வச்சுட்டாராம் சுவாமி. இடுப்புல கை வச்சு நின்றுட்டு இருக்காரு. எத்தனை நேரம்னா, இவன் உள்ள போயிட்டு அப்பா அம்மா கொஞ்சம் வேலை இருக்குன்னு, என்ன வேலைன்னு சொல்லல, கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். போயிட்டு அப்பா அம்மாவுக்கு வஸ்திரங்கள்லாம் கட்டி விட்டு அவளுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அவள் சாப்பிட்டு முடிச்சோடனே அவளை படுக்க வச்சு அவள் கை காலெல்லாம் அமுக்கி விட்டு அவளை தூங்க பண்ணும்போதுதான் இவங்க ஞாபகம் தான், ஐயோ யாரோ ஆத்துக்கு வந்திருக்காளே, யாரோ ஒருத்தர் வந்தாலே அவளை வெயிட் பண்ண சொன்னமே ஞாபகம் வருதான் எனக்கு. வந்தோடனே என்ன ஆச்சு அப்படின்னா, ஐயோ அவள் தூங்கி முடிச்ச உடனே அவளை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டோமே சொல்லிட்டு நேராக வந்து என்னை மன்னிச்சுக்கணும் சுவாமின்னு, நீங்க யாருன்னு தெரியாது, உங்களுக்கு ரொம்ப நேரம் மாதிரி வெயிட் பண்ண வச்சுட்டு நான் பண்ண தப்புக்கு என்னை மன்னிச்சிருங்கோன்னு சொல்லவே, உடனே அவ சொல்றா, இல்லப்பா நீ பண்றத பாக்குறதுக்காக தான் நாங்க வந்தோம் அப்படின்னு. இல்ல நீங்க யாரு அப்படின்னு கேட்டோடனே சுவாமி என்ன பண்றார், அந்த ரூபத்தை சாதாரணமா இருக்க ஒரு ரூபத்தை விட்டுட்டு சங்கர சக்கர கதாதாரியா காட்சி கொடுக்கிறார். தாயாரும் பெருமாளுமா சங்கர சக்கர கதாதாரியா காட்சி கொடுக்கிறா. காட்சி கொடுத்தோன்னு அந்த துவாரகாதீசன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப தாபம், ரொம்ப சந்தோஷமும் இருக்கு, ரொம்ப மனசு கஷ்டமும் இருக்கு. என்னன்னா, எப்பேற்பட்ட பிரபுவை இப்படி நிக்க வச்சுட்டோமே. துவாரகாதீசன் எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி, எப்பேற்பட்ட தேசத்துக்கு சக்கரவர்த்தி, அப்பேற்பட்ட பிரபுவை போய் ஒரு செங்கல் மேல நிக்க வச்சுட்டோம். அவரை போய் இப்படி பண்ணலாமான்னு ரொம்ப தாப்பப்பட்டு, அடியனை மன்னிக்கணும், நீங்க மன்னிக்கணும் அப்படின்னு. இல்லப்பா உங்ககிட்ட நீ எங்கிட்ட மன்னிப்பு கேட்காத, நான் வந்து போன யுகத்துல எங்க அப்பாவோட சொல் பேச்சு கேட்டு நடந்தேன். அந்த மாதிரி இந்த யுகத்துல யாராவது எனக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு சுசுரூஷை பண்றதுக்கு நான் பாக்கியம் கிடைக்கல எனக்கு. ஏன்னா அவர் பிறந்தோடனே இன்னொரு இடத்துக்கு போயிட்டார் இல்லையா, வளர்ந்து வேற ஊருக்கு போயிட்டார், அவருக்கு அப்பா அம்மாவோட இருக்கக்கூடிய பாக்கியமே இல்லை. அந்த தாபம் எனக்கு இருந்துட்டே இருந்தது. அந்த தாபத்தை வேற யார் முகமாவது போக்கிக்கணும் அப்படி யார்கிட்டயே கேட்கறது தான் நாரதர் சொன்னார். இந்த மாதிரி அப்பா அம்மா வச்சு சுசுரூஷை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னார். அதை பாக்குறதுக்கு தான்ப்பா நாங்க வந்தோம், எங்களுக்கு இது மேல என்னப்பா பாக்கியம் வேணும், நீ உங்க அப்பா அம்மா பார்த்து சுசுரூஷை பண்ணிட்டு இருக்க, இதுக்கு இதை பாக்குறதுக்கு முன்னாலும் எங்களுக்கு வேற என்ன பாக்கியம் வேணும்னு சொல்லவே சுவாமிக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றார். சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி சுவாமி சொல்றார், புண்டலீகா உங்க அப்பா அம்மாவுக்கு சுசுரூஷை பண்றதை பார்த்து நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டோம், உனக்கு நான் அதான் வரம் கொடுக்குறேன், நீ கேளு அப்படின்னு சொன்ன உடனே இவர் கேட்கிற 2 வரம் கேட்கிறார் புண்டலீகன். என்ன வரம் அப்படின்னா, முதல்ல நீங்க இந்த சங்கு சக்கர கதாதிர 4 சதுர்புஜத்தோடு இருக்கணும், இந்த ரூபத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, நீங்க விட்டுடுங்க. வேற எப்படின்னா, முதல்ல நான் செங்கல் போட்டோன்னு இடுப்புல கை வச்சு நின்றேனோ அந்த ரூபத்துக்கு வாங்க.
ஏன் அப்படின்னா சங்க சக்கர கதாதாரியா இருக்கேன் அப்படின்னா எல்லாரும் பாக்குறதுக்கு பயப்படுவா. நீங்க இடுப்புல கையை வச்சுட்டு இருந்தேன்னா அந்த குழந்தை ரூபத்தோட அழகா இருக்கேன். அப்படி இருந்தேன்னா எல்லாரும் பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க அந்த ரூபத்தையே காட்சி கொடுங்க. சுவாமி எப்படி வந்தார்னா சங்க சக்கரதர வை ஜெயந்திதர பீதாம்பரதர கோவர்தனோதர துளசி மாலா சோபித கலா கருட கமன ஹரி பங்கஜநாபா. சுவாமி இப்படிலாம் இருக்கிற ரூபத்தை விட்டுட்டு அவனுக்காக செங்கல் மேல இடுப்புல கைய வச்சு நின்றாராம். அடுத்த வாரம் என்னப்பா வேணும் அப்படின்னா, இப்ப நீங்க நிக்கிறீங்களே இந்த மாதிரி நீங்க நின்றுட்டே இருக்கணும். எவ்வளவு நாளைக்குப்பா நிக்கிறதுன்னா, நான் போனதுக்கு அப்புறம் கூட இல்ல, யுகே 28 28 யுகமா நீங்க இருக்கணும். இந்த யுகம் முடிகிற வரையும் நீங்க இருக்கணும். காலம் இருக்கிற வரையும் தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு நீங்க அனுகிரகம் பண்ண வந்தேறணும். எனக்கு அனுகிரகம் பண்ணதுக்கு வந்த காரணம் என்ன? நான் எங்க அப்பா அம்மாவுக்கு சிசுரூஷை செய்யணுங்கிறத காரணமா வச்சிருந்தாலும் வந்தேன். உங்களை வந்து தரிசனம் பண்ண வேண்டிய பக்தாள்லாம் என்ன பண்ணணும்னா இதை பார்த்துட்டு இந்த சுவாமி ஏன் இந்த கல்லு மேல இப்படி நிக்கிறான், இந்த கல்லு மேல நிக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்போ இந்த காரணம் என்னன்னு இந்த புண்டலீகன் அவ அப்பா அம்மாவுக்கு சிசுரூஷேவை பண்ணா. அந்த சிசுரூஷேவைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு சுவாமி அவாத்து வாசல வந்து நின்றார் அப்படின்னு அவெல்லாம் அப்பா அம்மாவுக்கு சிசுரூஷேவை பண்ணுங்கிற தர்மத்தை உங்களை பார்த்து தெரிஞ்சுப்பா. அப்போ அவெல்லாம் அப்பா அம்மாவுக்கு சிசுரூஷேவை பண்ணுங்கிற தர்மத்தை தெரிஞ்சுக்கிறோம்னா நீங்க இப்படியே இருந்தாதான் உண்டுன்னு சொன்ன உடனே சுவாமி என்ன பண்ணாராம், பண்டரி கஷேத்திரத்துக்கு பண்டரிபுரத்துக்கு போகணும்னா அந்த ஊருக்கு முதல்ல புண்டரீகபுரம்னு தான் பேரு. பின்னாடி இப்படி பண்டரிபுரம் பண்டரிபுரம்னு மாறிடுது. புண்டரீகபுரம்னு தான் பேரு. இப்போ மருவி பண்டரிபுரம் பண்டர்பூர் ஆயிடுச்சு. அந்த சுவாமி என்ன பண்ணார், சரிப்பா நான் நிக்கிறேன், ஆனா வந்து நான் அப்படியே ஏன்னா சாட்சாது கிருஷ்ணரே என்ன வந்திருக்கார், நான் வந்து அப்படியே நின்றேன்னா கலியுகத்துல அப்படியே தேவரூபத்தோடு இருக்க முடியாதுப்பா. கலியுகத்தை அப்படி பின்னாடி கலியுகம் பிறக்க போற தேவரூபத்தோடு இருக்க முடியாது. நான் இருக்கேன், அச்சாவதார மூர்த்தியா இங்க மாறிட்டுன்னு சொல்லி அவன் எப்படி விருப்பப்பட்டானோ அந்த ரூபத்தை இடுப்புல கைய வச்சுட்டு சுவாமி என்ன பண்ணாருன்னா க்ஷணத்துல அப்படியே சிலாரூபமா மாறிவிட்டார் சுவாமி. சாட்சாத்து கிருஷ்ணரே ஸ்வயம். அது யாரும் ஒருத்தர் ஒரு சிற்பி பண்ண சிலை கிடையாது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய பாண்டுரங்கன் ஒரு சிற்பி பண்ண சிலை கிடையாது. சாட்சாத்து சுவாமியே இப்படி சிலாரூபமா மாறிண்டு என்ன பண்ணாருன்னா அந்த ரூபத்துக்கு விட்டலன்னு பேரு, பாண்டுரங்கன்னு பேரு, புண்டரீக வரதன்னு பேரு. அந்த ரூபத்துக்கு அப்படி பேரு. கிருஷ்ணர் தான் அந்த ரூபத்துக்கு அந்த பேரு. அச்சாவதாரமா இங்க மாறிட்டு திரும்ப துவாரகைக்கு போயிட்டாராம். அப்ப சொல்றார் சுவாமி, இந்த யுகம் முடிகிற வரையும் இங்கேயே இருப்பேன். என்னை வந்து தரிசனம் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் புண்டரீகன் ஒரு பக்தன் இருந்தான். அவ அப்பா அம்மாவை வச்சு சிசுரூஷேவை பண்ணிட்டு இருந்தான். அப்பா அம்மாவை வச்சு சிசுரூஷேவை பண்ணக்கூடிய பக்தனுக்கு நான் பிரத்யட்சமா வந்து காட்சி கொடுப்பேன் அப்படிங்கிற மாத்திரு பித்திரு சேவையோட பக்திய எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுக்காக சுவாமி வந்து ஒரு செங்கல் மேல கையை கட்டி இடுப்புல கையை வச்சு நின்றுட்டு இருக்கானா. அப்படியாக ஒரு புண்டரீகங்கிற ஒரு பக்தனுக்காக சுவாமி வந்தார் அப்படிங்கிற சரித்திரம் இந்த மகாராஷ்டிர தேசத்துல எத்தனையோ மகான்கள்லாம் இருக்கா, எத்தனையோ பக்தாக்கள்லாம் இருக்கா. அதுல சுவாமி வந்ததுக்கு காரணம் இந்த புண்டரீகன் அப்படிங்கிறது ஒரு பக்தனால. லோகத்துல எத்தனையோ ஊர் இருந்து எத்தனையோ க்ஷேத்திரம் இருந்து எத்தனையோ தேவதை இருந்தாலும் ஆனா ரொம்ப பக்தாளால மங்களாசாசனம் பண்ணு ஸ்தோத்திரம் பண்ண சுவாமின்னு சொன்னா அது வந்து பாண்டுரங்கன் தான். கிட்டத்தட்ட 1,00,000 பக்தா ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. 1 கோடி அபங்கங்கள் இருக்கு. நாமதேவர் பண்ணியிருக்கார், துகாராம் பண்ணியிருக்கார், எத்தனையோ மகான்கள்லாம் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. லோகத்துல எத்தனை க்ஷேத்திரம் இருந்தாலும் பண்டரி க்ஷேத்திரங்கிறது ரொம்ப உத்தமம். இந்த பண்டரி க்ஷேத்திரத்திலையும் பாண்டுரங்கன்றது சுவாமி ரொம்ப உத்தமம். ஏன்னா சாட்சாத்து சுயமே பகவான் அங்க வந்து அப்படி சிலாரூபமா ஆவிர்வவிச்சதுனால ரொம்ப உத்தமமான சுவாமி. அந்த உத்தமமான சுவாமி வந்ததுக்கு காரணம் புண்டலீகங்கிற பக்தன். புண்டலீகன்ற பக்தனுக்கு அப்படி சுவாமி வர்றதுக்கு காரணம் என்னன்னா அப்பா அம்மாவுக்கு சிசுரூஷேவை பண்ணா. இது நமக்கு என்ன தெரியுது, அப்பா அம்மாவை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டியதை நம்மளாம் அவசியம் செய்யணும் இல்லையா. அப்பா அம்மா ஏதாவது சொன்னா எழுத்து பேசக்கூடாது, சரியா? ஆமா, அப்பா அம்மா ஏதாவது சொன்னா எழுத்து பேசக்கூடாது. அப்பா அம்மா சொல்றதுதான் கேட்டுக்கணும். நம்ம பெரியவனாகி அப்பா அம்மாவுக்கு என்னெல்லாம் வேணுமோ செய்யணும் அப்படிங்கறது எடுத்து காட்டுறதுக்காக தான் இந்த புண்டலீகன் அப்படிங்கிற ஒரு பக்தன் மூலியமா
சுவாமி ஒரு லீலைய நமக்கெல்லாம் காண்பிச்சு கொடுத்தாருன்னு சொல்லி எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் பகவன் நாமா சொல்லி சரித்திரத்தை பூர்த்தி பண்ணுவோம். ராம கிருஷ்ண ஹரி பாண்டுரங்க ஹரி, ராம கிருஷ்ண ஹரி பாண்டுரங்க ஹரி, ராம கிருஷ்ண ஹரி பாண்டுரங்க ஹரி, பாண்டுரங்க ஹரி, ராம கிருஷ்ண ஹரி பாண்டுரங்க ஹரி, ஹரி ராம கிருஷ்ண ஹரி பாண்டுரங்க ஹரி, ஹரி ராம கிருஷ்ண ஹரி பாண்டுரங்க ஹரி, விட்டலா விட்டலா விட்டல பாண்டுரங்கா, விட்டலா விட்டலா விட்டல பாண்டுரங்க, விட்டலா விட்டலா விட்டல பாண்டுரங்க, விட்டலா விட்டலா விட்டல பாண்டுரங்க, விட்டலா விட்டலா விட்டல பாண்டுரங்க, விட்டலா விட்டல பாண்டுரங்க, விட்டலா விட்டலா விட்டல பாண்டுரங்க, விட்டலா விட்டல பாண்டுரங்க, விட்டலா விட்டலா விட்டல பாண்டுரங்க, விட்டலா விட்டலா விட்டல பாண்டுரங்க, விட்டலா விட்டலா पंढरीनाथ भगवान की जय।